தலைவர் அவர்கள் மேல கடுமையான அவசரங்களை எங்கேயுமே பிரச்சாரம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அரசே மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு, நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசினதே இல்லை. ஒரு அரசை எதிர்த்து நின்னுச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக நாடகமாடிய ஒரு அரசு. இந்த குடும்பம் என்ன மாதிரி நாடகம் ஆடினாங்க, ஊழல் மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கரூரிலிருந்து எங்க தலைவர் விஜய் அவர்களை எந்த அளவிற்கு விமர்சனங்களும் எந்த அளவிற்கு அவமானங்களும் ஏற்படுத்தினார்கள் தெரியும். தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க போறாங்கன்னு நாங்க 6 மாசமா சொல்லிட்டு இருந்தோம். எங்களுடைய வாக்கு சதவீதம் 40% தொடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இது களத்துடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா 75 வருட கட்சிகள் 50 வருட கட்சிகள் எள்ளி நகையாடினார்கள். நாங்கள் அமைதியான வழியில் எங்கள் தலைவருடைய வழியில் எங்களுடைய பிரச்சாரத்தையும் எங்களுடைய திட்டங்களையும், குறிப்பாக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் திமுகவுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி ஒரு புதிய ஆட்சி பெண்களுக்கானது, இளைஞர்களுக்கானது, மக்களுக்கானதாக இருக்கும். தலைவருடைய பிரச்சாரம் தமிழக அரசியலையே புரட்டி போட்டிருக்கு. இந்த வரலாறு, இன்றைய வரலாறு இந்தியாவே எதிர்பார்க்காத ஒரு வரலாறு. இந்த வரலாற்றுடைய வெற்றியை கரூரில் இழந்த எங்களுடைய 41 குடும்பத்துடைய உறவுகளுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கான வெற்றி எங்கள் மீதும் எங்கள் வேட்பாளர்கள் மீதும் பெண்கள் எங்க தலைவரை ஒரு பையனா, ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நம்பிக்கையான தலைவரையும் வேட்பாளர்கள் எல்லாரையும் தன்னுடைய குடும்பத்தோர் உறவுகளை பார்த்ததுனாலதான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை பார்த்திருக்கு. திமுக கழகத்துடைய பண அரசியல் இந்த தேர்தலில் ஒரே ஒரு வெற்றி என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி. தமிழக வெற்றி கழகம் ₹1 கூட ஓட் ஃபார் கேஷ், ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இத்தனை வெற்றிகளை சாத்தியப்படுத்தணும்னா, தமிழ்நாடுனா பண அரசியலுங்கிற கலாச்சாரத்தை தமிழக மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. சாதி அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்காங்க, மத அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இதையெல்லாம் சாத்தியப்படுத்திய எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மக்களுடைய உணர்விலையும் நம்பிக்கையிலையும் ஒரு பெரிய உணர்வு ரீதியா ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறாருங்கிறத இன்னைக்கு தமிழகம் உணர்ந்திருக்கும். எல்லா செய்தி நிறுவனங்களும் உணர்ந்திருக்கும், பத்திரிகையாளர்களும் உணர்ந்திருப்பாங்க. திமுகவுடைய பண அரசியல், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், மன்னராட்சி தூக்கி எறியப்பட்ட நாள். கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியுற்றதுக்கான முக்கியமான காரணம், எதிர்கட்சியா இருக்கும்போது அவர் என்னென்ன சொன்னாரோ அதை எதுவுமே செய்யாம குடும்ப ஆட்சியை மட்டுமே போக்கஸ் பண்ணி ஊழலை செஞ்சாரு, பண அரசியலை உருவாக்கினாரு. ஒவ்வொரு தொகுதியிலும் 50 கோடி 60 கோடி திமுக செலவு பண்ணாங்க. அந்த மாதிரி அமைச்சர்களையும் வேட்பாளர்களையும் மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இந்த வெற்றி தமிழக பெண்களா இருக்கக்கூடிய எங்களுடைய அம்மா, அக்கா, தங்கை எல்லோருக்கும், இளைஞர்களாக இருக்கக்கூடிய அண்ணன், தம்பி எல்லோருக்கும், எங்களுடைய தலைவருக்கும் சமர்ப்பிக்கிறோம். எல்லோருக்கும் மனமார்ந்த எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றின்னு சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆளா எங்களுடைய தலைவருடைய ஆட்சி உறுதியாக ஏழைகளுக்காகவும் பெண்களுடைய பாதுகாப்பிற்காகவும் இளைஞர்களுக்காகவும் இருக்குங்கிற ஒரு அர்ப்பணிப்போட எங்களுடைய ஒவ்வொரு பாதையும் நாங்கள் எடுத்து வைக்க போறோம். நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம், கொளத்தூர்லயே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோப்பாருன்னு நான் சொல்லியிருந்தோம். கொளத்தூர் பிரச்சாரத்தை சொல்லியிருந்தோம். எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரம் பெரம்பூர்ல அவர் மனு தாக்கல் செய்யப்பட்டு கொளத்தூர்ல என்ட்ரி ஆகும் பொழுது அவர் கொளத்தூர்ல வரக்கூடாதுன்னு இன்னைக்கு காவல்துறை வந்து தடுக்கப்பட்டார்.
பிரச்சாரத்தை பாதிலே சென்றாரு. தலைவரோட வருகையிலே 1 லட்சம் பேர் கொளத்தூர்ல கூடும் பொழுதே அடுத்த நாள் கொளத்தூர் மீட்டிங்ல நான் பதிவு பண்ணேன் என்னுடைய பேச்சுல. கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக தோப்பார் அப்படிங்கறத நாங்க சொல்லிட்டே இருந்தோம் கிரவுண்ட் ரிப்போர்ட்ல இருந்து. அதை சாத்தியப்படுத்தியது பெண்களும் இளைஞர்கள் தான். இந்த மன்னராட்சி மனப்பான்மையும் பிறப்பால் ஆதிக்கத்தையும் தூக்கி எறியணுங்கிறதுக்காகவே தன்னுடைய வலிமையை கொளத்தூர் இத்தனைக்கும் 4000 ரூபாய் ஓட்டு காசு கொடுத்தாங்க. முதலமைச்சர் தொகுதியிலேயே மனப்பட்டுவாடை பண்ணாங்க. அதை கடுமையாக மக்கள் நிராகரித்திருக்காங்க. பண அரசியலும் சாதி அரசியலும் மத அரசியலும் எதிர்க்கக்கூடிய ஒரு புதிய அரசியலை தமிழக மக்களும் புதிய இளைஞர்களும் பெண்களும் உருவாக்கிய இந்த வெற்றியை, அதுவும் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய நம்பிக்கை தான் இந்த வெற்றிங்கிறத பதிவு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.